ஜாலி ஜாலி. அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு அம்மா நம்மளுக்கு கிளேலியே வரைய போறாங்களே. என்னடி சொன்னாங்க உங்க அம்மா? என்ன வரைய போறாங்க? ஏய் இல்லப்பா, அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்களே கிளேலியே எப்படி வீடு வரையுதுன்ட்டு. ஷீட்ல இங்க பாருங்க, ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டோமா. இப்ப எங்க அம்மா எப்படி அதுல டிராயிங் பண்ண போறாங்க, கிளேலியே டிராயிங் பண்ண போறாங்க. சூப்பரா இருக்கும் போல. ஆமா, இங்க பாருங்க, கிளே ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டோமா. இப்ப இந்த கிளே எடுக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? என்னென்ன கலர் எடுத்துக்கலாம்? ஆரஞ்சு, கிரீன், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் என்ன பிங்க், இருக்கிற எல்லா கலரையும் எடுத்துக்கலாம். எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை? ஓகே, எடுத்தாச்சா? இப்ப நாம இதுல ஆரஞ்சு கலர் கிளே எடுத்து இதுல ஒரு ஷேப் பண்ணலாம். என்ன வரையலாம்? நான் சொல்றேன், நம்ம வீடு வரையலாம். ஓ, வீடு வரையலாமா? ஓகே ஓகே. அதுக்கு முதல்ல பெருசா எடுக்கணும்ல. இதையே சின்னதா எடுத்திருக்கேன். சின்னதா எடுத்தா எங்கன்னா பத்துமா? சரி ஓகே, இன்னும் நிறைய எடுத்து அது ஒரு வீடு ஷேப்க்கு நம்ம இது பண்ணிட்டோம். அது இப்படி ஷீட்ல ஒட்டினா கீழே ஒட்டிக்கும். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல? இப்ப வீட்டுக்கு கீழே செஞ்சிடல. ஓகே, செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப மேல செய்யலாம். மேல கூரை மாதிரி செய்ய போறோம். இப்ப பாருங்க, அப்படியே என்ன சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பண்ணிடலாம். இது பாருங்க, அதுக்கு கிரீன் கலர். அப்பதான் ஆரஞ்சு வித் கிரீன் கான்ட்ராஸ்டா சூப்பரா அழகா இருக்கும். எங்க அம்மா எனக்காக சொல்லி கொடுத்தாங்க எப்படி சூப்பரா நான் அழகா பண்றதா. நெக்ஸ்ட் டைம் அப்ப நான் பண்றேன்டி கிளேலியே டிராயிங்கி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாண்டியா, நீ அழகா பண்ற. தேங்க்யூமா. எல்லாரும் என்ன புகழாதீங்க, நானே இது கத்துக்கிட்டேன். சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப இது நாம வீடு ஷேப்க்கு கூரை ஷேப் பண்ணிட்டு அது மேல வச்சுட்டு பாருங்க, கீழே ஆரஞ்சு கலர், மேல கிரீன் கலர், அழகா வீடு மாதிரி சின்ன வீடு அழகா இருக்குல்ல? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வாசல் பண்றோம். அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஓ ஓகே, இப்ப வீட்டுக்கு வாசல் என்ன கலர் பண்ணலாம்? அது ப்ளூ கலர் பண்ணிடலாம். பாருங்க எப்படி இருக்கு என்னோட வீடு, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இப்ப வீட்டுக்கு கீழே நம்ம வாசப்படி வைக்கலாம். அப்பதான் அழகா கான்ட்ராஸ்டா இருக்கும் அதுவும். நெக்ஸ்ட் என்ன கலர்? நம்ம இப்ப ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்து அது கீழே வாசப்படி வச்ச மாதிரி இருந்தா அழகா இருக்கும். ஓகே ஓகே, வீடு மேல கூரை, நடுவுல வாசல். அழகா இருக்குல்ல நம்மளோட வீடு? என்ட்ரன்ஸ் சூப்பரா இருக்குப்பா. ஆமா என்ட்ரன்ஸ் சூப்பரா இருக்கு. ஜாலி ஜாலி ஆச்சி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஏன்னா இது சிம்பிளா ஒன்னே ஒன்று இருக்குல்ல, பக்கத்துல என்ன நம்ம ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கலாம். ஃப்ளவர் வித் பாட், அது சூப்பரா இருக்கும். ஓ, அதுக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வி ஹேவ் கிரியேட்டிவ் மைண்ட். நான் அதுக்கு முதல்ல ஒரு கிரீன் கலர்ல கிளே எடுத்து இது மாதிரி நீட்டா செஞ்சுட்டு நடுவில் வச்சுட்டேன்னா செடியோட சென்டர் வந்துடுச்சா. கீழே வந்து பாட் செஞ்சிடலாம். காஃபி கலர்ல கிளே எடுத்து அது வந்து கீழே ட்ரையாங்கிள் ஷேப்ல இது மாதிரி தலைக்கீழே ஒட்டி விட்டேன்னா நம்மளுக்கு அதோட தொட்டி மாதிரி அழகா இருந்ததுல. ஆமா சூப்பரா இருக்கு. எப்படிப்பா? இதெல்லாம் நம்மளே பண்ணா ஒன்னொன்னா பண்ண நம்மளுக்கு அப்படியே கிரியேட்டிவ் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கிரியேட்டிவ் கிளாஸ் அட்டன் பண்றது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம கிரியேட்டிவும் வளர்ந்துட்டே இருக்கும். எப்பவுமே நம்ம அழகா கிரியேட்டிவா யோசிச்சுட்டே இருந்தா நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் பெருசிட்டே இருக்கும். என்ன ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறேன்? இதெல்லாம் நார்மலா பேசுறதுப்பா. ஏன்பா எனக்கு கிண்டல் பண்றீங்க? நெக்ஸ்ட் நாம இப்ப பூ வரைஞ்சிடலாம். பூ வரையத்துக்கு இப்ப சென்டர்ல ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதை சுத்தி நாம இப்ப பூ வரைஞ்சிடலாம். அது எப்படி பண்ணணும் எனக்கு ஆர்வமா இருக்கு. சொல்லு. இரு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு கலர், என்ன கலர் இப்ப செலக்ட் பண்ணலாம்? தியா நீ சொல்லு. இப்ப நம்ம பிங்க் கலர் செலக்ட் பண்ணலாம். பிங்க் பூ அழகா இருக்கும்ல? ஓகே. ஆனா அதுக்கு முன்ன ஆரஞ்சு கலர் நம்ம டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலர் பூ வச்சா அழகா இருக்கும். அப்பதான் நடுவுல அந்த டாட்டும் சுத்தி பூவும் அழகா இருக்கு. பாருங்க, ஆரஞ்சு கலர் ஒரு டாட் வச்சுட்டேன். இதை சுத்தி நாம இப்போ பூ மாதிரி பண்ணிடலாம். பிங்க் கலர் எடுத்து இது மாதிரி இது பாருங்க, இது எடுத்துட்டோமா. நெக்ஸ்ட் இது வச்சு இது பாருங்க பூ மாதிரி அப்படியே இழுத்து விட்டேன்னா பூ ரெடி. எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? சூப்பர், ஜாலி அழகா இருக்குப்பா உங்க பூ. நான் பண்றேன் தாங்கப்பா பூ. இந்த நீ பண்ணு.
சரி இருங்க நான் பண்ணிடுறேன். ஒரு பூ வச்சோமா திரும்ப இன்னொரு பூ வச்சிடலாம். இன்னொரு பூனா செகண்ட் ஒன். அப்புறம் மொத்தம் நம்ம இங்கே எத்தனை வைக்க போகிறோம், எவ்வளோ இடம் பார்த்து அவ்வளோவும் நம்ம பூ வச்சிடலாம். அப்போ தான் பார்க்க நம்ம ஷீட் அழகாக இருக்கும். இது சூப்பராக இருக்குது. வேணும் நம்ம கிளேயில் ட்ராங்கி பண்ணுற காம்படிஷன் ஒரு நாள் வச்சிடலாம். அதுக்குள்ளே யார் அப்டேட் பண்ணிட்டு வரீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓ அப்படின்ற சரி சரி, அப்போ ஒரு நாள் கிளேயில் காம்படிஷன் வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் போல். இது பாருங்கள், இப்போ இது மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாம் இன்னொரு பூ வைக்கலாம். இனி இந்த சைடு பேலன்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வச்சிடலாம். கீழே வச்சுட்டோம். இது பாரு, இது மாதிரி இழுத்து விட்டோன்னா பூ மாதிரி அழகாக இருக்கும். இப்போ மேலே எல்லாம் சேர்த்து நிறைய வச்சா சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருக்குல்ல, இப்போ நம்ம மேலேயே வச்சிடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம பூ அழகாக இருக்குது. வீடு பூ ஜாலிப்பா. நல்லா இருக்குல்ல உங்களோட பூவெல்லாம்? ஆமாம், இங்கே பாருங்க என்னோட வீடு எப்படி இருக்குது, பூ எப்படி இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு குட்டீஸ். இப்படி நீங்கள் நான் ஒரு வாட்டி தான் சொல்லித்தந்தேன். பரவாயில்ல தியா, நீ இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டியே. சூப்பர் செல்ல குட்டி. எல்லாருக்குமே எல்லாருக்குமே சாக்லேட் வாங்கி தரேன். உங்களோட க்ரியேட்டிவ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ஆமா ஆண்டி, சூப்பரா இருக்குல உங்களோட வீடு பூவெல்லாம். எல்லாரோடதும் சூப்பரா இருக்கு. ஏன்னா இவ சொன்ன மாதிரி நாம ஒரு நாள் கிளேல காம்படிஷன் வைக்கலாம். கிளேலயும் டிராயிங் பண்றது அழகா இருக்கு, கலர் கலரா. எப்பவுமே ஸ்கெட்ச்லயே பண்ணிட்டு இருக்கிறத விட இது புதுசா இருக்கு. கிளேயில் காம்படிஷன் நல்லா இருக்குது. ஐ என்ஜாய்டு. ஐ ஆல்சோ என்ஜாய்ட். ஓகே ஓகே குட்டீஸ், உங்களோட க்ரியேட்டிவ் அளவே இல்லை. ஐ இம்ப்ரெஸ்டு. சூப்பர். கிளாப் தட்டுங்க எல்லாரும்.